எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி செயின் ஆஃப் ட்ரெடிஷனோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ போன பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். ஸோ லாஸ்ட் டைம் இந்த வீடியோ போடும்போது நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் வந்துடுமோ, ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் ரொம்ப ஸ்வீட்டாக வந்துட்டு வேண்டாம், ஃபெம்பாய் கான்செப்ட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க கூட ரொம்ப ஸ்வீட்டாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரியும் ஃபெம்பாயும் பார்க்கலாம், ஃபெம்பாய் இல்லாதது பார்க்கலாம். ஸோ ஃபெம்பாய் கான்செப்ட் பிடிச்சவங்க ஃபெம்பாய் கான்செப்டில் கேட்கட்டும், பிடிக்காதவங்க நார்மல் கான்செப்டில் கேட்கட்டும். ஸோ அந்த மாதிரியும் ஒரு ஸ்டோரி போடுவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போடுவோம். ஸோ இந்த செயின் ஆஃப் ட்ரெடிஷன் வந்துட்டு பர்சனலாக நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேவரட் ஸ்டோரி, ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டோரி. ஸோ வந்துட்டு ஓகே ஃபைன், வேறு எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ நம்ம சைடாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். ஸோ டேவுக்கு 2 பேர் படுத்துட்டு இருக்காங்க. டேயாங்க்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் முழிப்பு தட்டுது. கர்டன்ஸ் மூலமாக வந்துட்டு வெளியில் லைட்டர், அந்த சூரிய வெளிச்சம் இருக்கும்ல, அது உள்ளே வருது. ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை, காலையில் 5 மணிக்கு டேயாங் எந்திரிக்கணும், 6 மணிக்கு டேயாங் கீழே இருக்கணும். இப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 5 மணிக்கு சூரிய ஒளி உள்ளே வரும். சூரியன் 5 மணிக்கு வந்துருமா? அந்த பொண்ணு தான் எழுதிருக்குன்னா நானும் ஏன் அப்படியே சொல்கிறேன்? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். 5 மணிக்கு சூரியன் வெளிச்சம் உள்ளே வரும். சரி, ஓகே, அந்த பொண்ணு அப்படி தான் எழுதிருந்துச்சு. ஓகே, பேக் டு த ஸ்டடி போகலாம். ஸோ 5 மணிக்கு டேயாங் எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சூரிய ஒளி உள்ளே வருது. அப்போ வந்து லைட்டாக முழிப்பு தட்டுது, கண்ணெல்லாம் லைட்டாக அப்படி நம்ம முழிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணெல்லாம் அசையும் திரும்ப செஞ்சுட்டு அப்புறமா அப்படியே இப்படி கண்ணு திறக்கிறாங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்தா டேயாங் மேலே ஒரே வெயிட், பயங்கரமான வெயிட் டேயாங் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எந்திரிச்சு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கு தான். ஸோ நேற்று படுத்திருந்த அதே பொசிஷன் தான். ஜங்குக்கோட ஆஃப் பாடி வந்து டேயாங் மேலே இருக்குது. அவங்க கை வந்து டேயாங்கோட வேஸ்ட் நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு இடுப்பை. ஸோ வந்து காலெல்லாம் டேயாங் மேலே போட்டு அவங்க தலையெல்லாம் டேயாங்கோட ஷோல்டரில் வச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஆஃப் வெயிட் வந்து டேயாங் மேலே தான் இருக்குது. ஸோ டேயாங் வந்து எந்திரிக்கிறாங்க. முடியல, இவ்வளோ வெயிட்டாக இருக்காரு, டெய்லி நைட்டு இதே பொசிஷனில் தூங்கிட்டு இருக்காரு. நான் என்னை பார்த்து ஹியூமன் பில்லோ மாதிரி திட்டி கட்டுப்பிடிச்சிட்டு தூங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே புலம்பிட்டு எப்படியோ ஜங்குக்கோட கையை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கு தான் எவ்வளோ மஸ்குலர் மேன் ஆச்சு, எடுக்கவே முடியல. ஸோ அவ்வளோ வெயிட்டும் மேலே இருக்கனால டேயாங்கால எந்திரிக்கவும் முடியல. எப்படியும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு இன்ச் கூட அசைக்க முடியல டேயாங்கால. டேயாங்கா நான் விட மாட்டேன், நான் எந்திரி தீருன்னு சொல்லிட்டு எப்படியோ கையை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க கையை எடுக்க ட்ரை பண்ண அவங்க ஹக் பண்ணுறது வந்து இன்னும் டைட்டாகிட்டே போகுது. டேயாங் இன்னும் பக்கத்தில் எடுத்துக்கிறாங்க. டேயாங் வந்துட்டு கடவுளே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கடைசி எப்படியோ ஒரு தள்ளி விட்டுடுறாங்க. இவர் அவரோட இடத்துல படுத்ததை என்ன டெய்லி என் மேலே தான் வந்து படுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்களே புலம்பிட்டு படுத்திருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, லாஸ்ட் நைட் நடந்தது ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ கரெக்டாக ஜங்குக்கு தான் எனக்கு கிஸ் பண்ண வரும்போது அவங்க தும்மிட்டாங்க. ஸோ நானாக அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. அப்படியே வந்து பிள்ளைகள் வந்து அவங்க மூஞ்சி அப்படியே மறைச்சிக்கிறாங்க. கடவுளே நான் என்ன பண்ணிட்டேன், இவர் எந்த சொன்னா நான் இவர் எப்படி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் யோசிச்சுட்டு டக்குன்னு திரும்புகிறாங்க. ஜங்குக்கு பக்கத்தில் தானே படுத்திருக்காரு. ஸோ அவரை பார்த்தா இப்போ வந்துட்டு அந்த கோல்டுனஸ்லாம் அவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப சாஃப்டாக ஒரு குழந்த மாதிரி இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ தூக்கத்தில் வந்து அவங்க லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாட் ஆகிருக்கு. அப்புறம் அவங்க முடியெல்லாம் அவங்க ஃபோர்ஹெட்டில் விழுந்து ஒரு மூஞ்சியை பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேயாங் வந்து அப்படியே பார்த்துட்டு எப்படி ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஹேண்ட்ஸம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ தன்னை அழகு காமிச்சிக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் சும்மா பார்க்குறதுக்கே ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. எப்பட்றா அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜங்குக்கு லைட் அசைகிற மாதிரி இருக்குது. ஐயோ, அவர் எந்திரிக்கிற முன்னாடி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குடுக்குன்னு வாஷ்ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. ஸோ அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க, நல்ல வெட் ஹேரில் வராங்க. ஸோ டேயாங்கோட லுக் இதுதான் இன்றைக்கான லுக். ஸோ பிக்சர் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு சில பிக்சர் கொடுத்துருக்கேன், பார்க்கலன்னு பார்த்துருங்க. ஸோ வந்து இதுதான் வந்து டேயாங்கோட இன்றைக்கி லுக்கு. ஸோ அழகாக ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க. ஸோ வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்து ஜங்குக்கு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஸோ டேயாங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க. போயிட்டு ஜங்குக்கோட க்ளாசெட் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஜங்குக்கோட தேவையான இன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா நேற்று சொன்னது வந்து இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியாதா, தெரியாதா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இது திட்டியிருப்பார்ல. ஸோ அது இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதனால் வந்து ப்ராப்பராக எல்லாம் வாட்ச்லேருந்து எல்லாம் என்ன நெசசரிஸ்மோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க, கீழே போகிறாங்க.
எனக்கு இன்னைக்கு ஒரு செர்மனி இருக்குல்ல, முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஹிந்திக்காரங்களுக்கு ஒரு செர்மனி இருக்குன்னு மறந்துருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ புதுசாக ஒரு பொண்ணு கல்யாணமாகி வந்திருக்குன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அலங்காரம் பண்ணி அவங்களோட ஃபேஸை கவர் பண்ணி ஒரு சேரில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ அவங்க சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் ஆன்ட்டி எல்லாரும் இல்லை சொந்தக்கார ஆன்ட்டிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக அவங்களோட துப்பட்டா விலக்கி அவங்களோட ஃபேஸை பார்ப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு செர்மனியாக வந்து ஹிந்திக்காரங்க பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு டேயாங் நடக்க போகுது. ஸோ டேயாங் வந்து அழகாக ரெடி பண்ணிவிட்டு டேயாங்கோட ஃபேஸ் தான் இந்த பிக்சர் கொடுக்குறேன் பாருங்க, இது செம்ம அழகாக இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள மேலே வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் துப்பட்டா, ஆக்சுவலாக கோல்டு தான் அது, அவங்க தான் பெரிய ஃபேமிலி ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு துப்பட்டா போட்டு டேயாங்கோட ஃபேஸ் கவர் பண்ணியிருக்காங்க. டேயாங்கா உள்ளுக்குள்ளே வந்து நெஞ்சில் படப்படன்னு நடிச்சுக்குது, ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. ஸோ ஆன்டிஸ் எல்லாம் ஒவ்வொருத்தங்களாக வந்து டேயாங்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க அந்த ஃபேஸ் வந்து அந்த இதை எடுத்து பார்க்குறாங்க, துப்பட்டாவை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ ஒருத்தராக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு போன ஆன்டிஸ் எல்லாம் வந்து இந்த கமெண்ட்ஸ் தான் டேயாங் மேலே கொடுக்குறாங்க. இப்போ எல்லோரும் பார்த்து முடிச்சுட்டு சொல்கிறாங்க, அடடடடா ஜியோன்ஸ்க்கு எவ்வளோ அழகான மருமக கிடச்சிருக்கா, பொண்ணு பார்க்க செம்மையாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒவ்வொருத்தரும் டேயாங்கோட அழகுக்கு என்ன உரைச்சல், ஒரு உரைச்சல் இல்லை, அவ்வளோ அழகு இல்லை. ஸோ எல்லாருமே வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்தோட பாட்டி, அவங்க எப்பயுமே அந்த பெரிய சேரில் உட்காந்துருப்பாங்க. அந்த சேரில் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்படி சொல்கிறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கே அப்படியே வந்து க்ளோயிங்காக இருக்குது. இவங்க புகழ்கிறாங்கல்ல டேயாங் அவ்வளோ. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நான் என் மருமகனுக்கு என் பேரனுக்கு வந்து எப்படி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எப்படி ஒரு மருமகளை கூப்பிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து புகழ்ந்து பேச இந்த பாட்டிக்கு வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, உச்சிக்கு போகிறாங்க சந்தோஷத்துக்கு. ஓகே, நான் எப்படி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஜிம்மின்னு அப்புறம் மிஸ்ஸஸ் அதாவது ஜங்குக்கோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து சிரிச்சுட்டே டேயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்குது. டேயாங்க்கு வந்து காசு அப்புறமா வந்து நிறைய நகை, அப்புறம் நிறைய பிளெஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கிது. ஸோ டேயாங்கோட அழகை பார்த்து அவ்வளோ நிறைய கிஃப்ட்ஸ் டேயாங்க்கு அவங்க மடி ஃபுல்லாக அப்படியே கிஃப்ட்ஸ் அப்படி நிறைஞ்சிருக்கு, காசும் நகையுமா அப்படியே நிறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக டேயாங்க நானே கண்ணு வச்சிட்டேன். நான் வந்து இந்த இதுக்காக நிறைய டேயாங்கோட பொண்ணுங்க பிக்சர்ஸ் தேடினேன்னா, ஸோ அவ்வளோ அழகாக இருக்காங்க. எடிட்டாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. நம்ம பொண்ணுலாம் தோற்று போயிடணும் அவங்கக்கிட்ட, அந்த மாதிரி இருக்குது. நிறைய எடிட்ஸ் கிடச்சிருக்கு. நான் நிறைய வேறு இந்த ட்ராமாவில் நிறைய பிக்ஸ் பார்க்கலாம் டேயாங்கோட அழகழகான பிக்ஸ். சரி, ஓகே ஃபைன், பேக் டு த ஸ்டோரி போகலாம். இப்போ டேயாங் வந்துட்டு அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது, டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டெலாம் பாடி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டி போய் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் ரூமுக்கு போயிட்டு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் மாற்றிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இன்றைக்கி நைட் ஆகிடுது. ஸோ டின்னருக்கு அப்புறமா இப்போ டேஹுக் ரூமில் தான் பார்க்குறோம். டேஹுக் 2 பேருமே அவங்க ரூமில் தான் இருக்காங்க. டேயாங் வந்துட்டு இப்போ குடிச்சு முடிச்சுட்டு எப்பயும் போல் நைட்டுக்கு காட்டன் சாரி கட்டுவாங்கல்ல, ஸோ அழகாக ஒரு காட்டன் சாரி கட்டிட்டு வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வந்து பார்த்தா ஜங்குக்கு காணும். எங்கடான்னு திரும்பி பார்த்தா கவுச்சில் ஒரு ஓரமாக ஒரு கவுச் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து உட்காந்துருக்காங்க. கையில் வந்து ஃபுல் பாட்டில் சரக்கு, அது பாதி முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு கீழே நிறைய பாட்டில்ஸ் வேறு கிடக்குது. ஸோ நல்லா குடிச்சிட்டு இப்போ சிகரெட் எடுத்து பற்ற வச்சு மேலே சீலிங்கை பார்த்து ஊதி விட்டுட்டு இருக்காங்க. யூபாச்சர் பண்ணிக்கோங்க, ஒரு சோஃபாவில் வந்து 2 சைடு கையை போட்டு படுத்துக்கிட்டே அப்படி சிகரெட் வந்து பற்ற வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டேயாங்க் வந்து இதை பார்க்கும்போது டேயாங்க் ஒரு மாதிரி இருக்குது. டேயாங்க் வந்து அதை சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆல்கஹால் ஸ்மெல், சிகரெட் ஸ்மெல், இது ரெண்டுமே பிடிக்காது. ஸோ ஜங்குக்கு அப்படி பார்க்கறதுக்கு டேயாங்க் ஒரு மாதிரி இருக்குது. டேயாங் வந்துட்டு சரி ஓகே பேசலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தயங்கி ஜங்கு கிட்ட போயிட்டு என்னங்க ப்ளீஸ் நீங்கள் அப்படி குடிக்க வேண்டாமே, குடிக்கிறதும் சிகரெட் அடிக்கிறதும் உடம்புக்கு கேடு, அப்போ உங்களுக்கு தான் வந்து உடம்புக்கு பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி தயங்கி மெதுவாக சொல்கிறாங்க. ஜங்குக்கா பாதி போதையில் இருக்காங்க. ஸோ பாதி போதையான அந்த ஐஸ் வந்து கண் வந்து மூடாமல் இருக்குது. திரும்பி எப்படி டேயாங்க பார்க்குறாங்க. இப்போ நீ என்ன சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்ற மாதிரி ஜங்கு குடிப்பதில் கேட்க டேயாங் வந்துட்டு பயம் வந்துடுது. உடனே அப்படின்ற மாதிரி எச்சம் முழுங்கிட்டு அந்த உங்களோட சாரியோட பல்லு இருக்கு இல்லையா, ஸோ அந்த முந்தானை எடுத்து அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு அது வந்து அதிகமாக குடிக்க வேண்டாம், அதிகமாக குடித்தா உடம்புக்கு கெடுதல்னு சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தயங்கி பயந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கா அந்த டேபிள் வச்சுருப்பாங்களே, ஸோ முன்னாடி இருக்க டேபிளை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த சைடு தூக்கி எந்திரிச்சு ஃபோர்ஸில் இருந்துச்சாங்கன்னா டேபிள் வந்து போய் விழுக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தூக்கி
பிரிஞ்சுட்டு டேயாங் கிட்ட நடந்து போகிறாங்க. கிட்ட போயிட்டு கிட்ட போக போக டேயாங் பின்னாடி போகிறாங்க. ஜங்குக்கு ஒரு இடத்துல டேயாங் வந்து நிற்க வச்சுட்டு, இங்கே பாரு, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத, சரியா? எனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று டேயாங்க்கு வந்து இப்படி பேசும்போதே டேயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அழுதுகிட்டே பார்க்க ஜங்குக்கு என்ன நினச்சாங்கன்னு தெரியல. டக்குன்னு சப்புன்னு டேயாங் ஒரு இருந்துட்டு, இங்கே பாரு, இதுதான் கடைசி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் என் விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கோயோ கொன்று போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரைஞ்சிடுறாங்க. டேயாங்க்கா ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அழுகு கண்ணு மட்டும் கண்ணீர் நிற்குது. சரி, ஜங்குக்கு அரைஞ்சாங்க இல்லையா அந்த கண்ணும், அந்த கண்ணத்தில் கையை வச்சுட்டு அப்படியே கண்ணு மட்டும் கண்ணீரோடு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு ஃபோர்ஸில் வந்து குடி போதையில் அரைஞ்சிட்டாங்க. இப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டேயாங் கண்ணீரோடு நிற்கிறத பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு உள்ளுக்குள்ளே கில்ட்டாக இருந்தாலும் அது வெளியில் காமிச்சிக்கல. திரும்ப அந்த அக்ரெசிவ்னஸ் தான் ஃபேஸில் தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, அடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி. டேயாங்க்கா அவ்வளோதான் பயந்து நடுங்கி போயிடுறாங்க. உள்ளுக்குள்ளே என்ன கஷ்டம் இருந்தாலும் ஜங்குக்கு வந்து டக்குன்னு திரும்பி இன்னொரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு, நான் கஷ்டப்படலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி பால்கனிக்கு போயிடுறாங்க. டேயாங் தான் ரொம்ப அழுகுறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு இப்போ கட் பண்ண 1 வீக் கழிச்சு, 1 வீக்குக்கு அப்புறம், அந்த இன்சிடென்ட் நடந்து 1 வீக்குக்கு அப்புறம் பாஸ்ட் 1 வீக்கில் டேயாங் வந்து ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவங்கள ஏன் நிமிர்ந்து பார்க்க கூட இல்லை. ஆனால் வந்து ஒரு ஒய்ஃபாக வந்து பொண்டாட்டியாக என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதாவது அவங்கள ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ரூமை வந்து கரெக்டாக நீட்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. மிஞ்சி இதையும் தாண்டி ஜங்குக்கு வந்து ஏதாவது கேட்டால் கூட சரிங்க, இல்லைங்க, தலையாட்டிட்டு போகிறது, இவ்வளோதான். இவ்வளோதான் பேசுகிறாங்க. இதை தாண்டி வேறு எதுவுமே பேசலை. ஆனால் ஜங்குக்கு வந்து இது ஏதோ ஒரு விதத்தில் ஜங்குக்கு வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஜங்குக்கு வந்து ரொம்ப இது என்னமோ மாதிரி இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து இது நாள் வரைக்கும் ஜங்குக்கு வந்து எப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்துருப்பாங்கன்னா, ஒன்று அவங்க சொல்கிறதுக்கு வந்து கேட்டு நடந்துக்கிற ஒரு பர்சன், இல்லாட்டி வந்து அவங்கள பார்த்து பயப்படுற ஒரு பர்சன், இல்லாட்டி வந்து அவங்கள பார்த்து அவங்கள ஹர்ட் பண்ணுற பர்சன், இந்த மாதிரி தான் ஜங்குக்கு பார்த்துருப்பாங்க. பட் யாருமே வந்து இந்த மாதிரி அமைதியாக ஜங்குக்கிட்ட போனது கிடையாது. அந்த அமைதி அது என்னமோ பண்ணுது, அவங்களுக்கு உயிரோடு கொள்ளுது அந்த அமைதி. இது ரொம்ப ஜங்குக்கு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஜங்குக்கு யாரும் ட்ரீட் பண்ணது கிடையாது. இது பார்த்தாதுன்னு ஜங்குக்கு வந்து எதிர போனாலே டேயாங் வந்து விலகி போயிடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட போனாலே தூரமாக போயிடுறாங்க. ரூம்குள்ளே வந்தாலுமே அவங்க பார்வை வந்து கீழே மட்டும்தான் இருக்கும். ஜங்குக்கு பார்க்கவே மாட்டாங்க. மிஞ்சி ஜங்குக்கு ஏதாவது சொன்னால் கூட ஒரு குட்டியாக ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு போயிடுறது. ஜங்குக்கு நிமிர்ந்து கூட பார்க்குறது கிடையாது. இந்த இக்னோர் பண்ணுறது வந்து ஜங்குக்கால் ஏற்றுக்கவே முடியல. ஜங்குக்கு வந்துட்டு எங்கே இருந்தாலும் சரி அவங்க டேயாங்கையே தான் பார்த்துட்ருப்பாங்க. டேயாங்கோட அந்த சிம்பிளான ஒரு காட்டன் சாரியாக இருக்கட்டும், அவங்க போட்டிருக்க அந்த அந்த கொண்டையாக இருக்கட்டும், இல்லை பின்னி போட்டிருக்க அந்த பின்னல், அவங்க நடந்து போகிறது, அவங்க கண், இது மட்டும்தான் ஜங்குக்கு பார்க்குறாங்க. வேறு எதுவுமே பார்க்கல. ஜங்குக்கு தேவைப்படுறதெல்லாம் டேயாங்கோட அட்டென்ஷன், அது மட்டும்தான். ஆனால் வந்து டேயாங் அது கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. முழுக்க இக்னோர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பர்சன் அங்கே இல்லைன்னா நம்ம எப்படி நடந்துப்போம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இது ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்களுக்கு வந்துட்டு டேயாங் வந்து தன்னை பார்க்கணும், தன்கிட்ட பேசணும். இது எதிர்த்து சண்டை போட்டிருந்தா கூட ஜங்குக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் அவங்க அது பண்ணலையே. அவங்க பண்ணுறது இக்னோரன்ஸ் இல்லை, அது யாராலையும் தாங்கிக்க முடியாது. ஸோ ஜங்குக்கால சுத்தமாக தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நைட்டு ஜங்குக்கு ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி டேயாங் போய் படுத்துருவாங்க. அவங்க திரும்பி படுத்துருவாங்க, தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆனால் தூங்க மாட்டாங்க. அது ஜங்குக்குமே தெரியும். அவங்களுக்கு முன்னாடி போய் படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங் போடுவாங்க, ஆனால் தூங்க மாட்டாங்கங்கிறது ஜங்குக்கும் தெரியும். ஜங்குக்கு அன்றைக்கி நைட்டு ரூமுக்கு வராங்க, வந்து பார்க்குறாங்க டேயாங் அதே மாதிரி படுத்து தூங்கிடுறாங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து தனக்குள்ளே தானே சொல்லிக்கிறாங்க, எனக்கு ஏன் இவ என்ன பண்ணால் எனக்கு என்ன வந்துச்சு, ஏன் இவ இக்னோர் பண்ணுறது எனக்கு இவ்வளோ வலிக்குது, நான் ஏன் இது வந்து இவ்வளோ கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிவிட்டு அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. ஜங்குக்கால் அந்த இக்னோரன்ஸை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. இப்போ ஒரு கிளப்பில் தான், ப்ரைவேட் கிளப்பில் வந்துட்டு ஜங்குக்கு வந்து அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்ருக்காங்க. ஸோ உட்காந்துட்டு குடிச்சிட்டு சிக்னெட்லாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என் பொண்டாட்டிலாம் நான் எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல தான் நான் அவளை வச்சுருக்கேன். என்கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டான், நான் என்ன சொன்ன பேச்சு கேட்டு எனக்கு பொட்டி பாம்பா அடங்கியிருப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்ல, உடனே இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஆமாம் என் பொண்டாட்டி அப்படி தான், என் பொண்டாட்டி இப்போ அதுக்கும் மேலே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காளா, நான் சொல்லாமல் அவள் எங்கேயும் போகக்கூட மாட்டேறான், என்கிட்ட பர்மிஷன் வாங்க பெட்டை விட்டு கீழே இறங்க கூட மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்ல, ஒன்று இன்னொருத்தவங்க வந்துட்டு ஆமாம் பொண்டாட்டின்னா அப்படி தான் இருக்கட்டும், பொண்டாட்டி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ ஜங்குக் இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஜங்குக் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க குடிச்சிட்டே வந்து யோசிக்கிறாங்க. அவங்களோட ஞாபகம் வந்து அப்படியே டேங் கிட்ட போகுது. ஸோ டேங் எப்படி இருக்காங்க? அவங்க பொண்டாட்டியா கரெக்டாக இருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய டியூட்டிஸ் எல்லாத்தையும் செய்கிறாங்க. அவங்க சொன்ன பேச்சு கேட்டு அப்படியே நடந்துக்கிறாங்க. ஆனால் என்ன, அவங்கள பார்க்கறது கிடையாது. ப்ராப்பராக அவங்கக்கிட்ட பேசுறது கிடையாது. ஜங்குக்கு புருஷனாக கொடுக்க வேண்டிய ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு அன்பு, அதை எதுவுமே கொடுக்கறது கிடையாது. எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ ஜங்குக் இதெல்லாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. அட்லீஸ்ட் உங்கள் பொண்டாட்டி உங்ககிட்ட ஆர்கியூவாவது பண்ணாமல் இருக்காங்க. என் பொண்டாட்டி என்னை மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை. என்னை வந்து பார்க்கறது கூட கிடையாது. முழுக்க முழுக்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. இது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் ஒரு மனுஷன் இருக்கிறதே அவள் கண்ணுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஜங்குக்கா இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. பொண்டாட்டினா இப்படிலாம் இருக்கக்கூடாது, பொண்டாட்டினா தட்டி வைக்கணும், இக்னோர் பண்ணிட்டு போகிறான், நாளைக்கு ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் கேட்பாடா, இப்படிலாம் இருக்கக்கூடாது, அவளை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வை, தட்டி வை அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம், மேபி நீங்கள் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம். அவருக்கு புருஷன்னா யாருன்னு காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் கண்டிக்காதீங்க. முடியலப்பா, வெயில் அடிக்குதா, ஃபேன் போடாமல் உட்கார முடியல. இவ்வளோ நேரம் ஃபேன் போடாமல் உட்காந்து இந்த வேர்த்து ஊற்றிடுச்சு. சரி ஓகே, ஃபேன் கம்மியாவது வைக்கலான்னு நினச்சேன், சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், இக்னோர் பண்ணிவிடுங்க. சரி ஓகே, பேக் டு தி ஸ்டோரி போகலாம். இப்போ வந்து மிட் நைட்டில் ஜியான் மேன்ஷன் தான் காமிக்கிறோம். ஸோ டயாங் வந்து டைனிங் டேபிளில் வந்துட்டு கன்னத்தில் கை வச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க மைண்டில் வந்துட்டு பாட்டி சொன்ன ஒரு வார்த்தை தான் ஓடிட்டுருக்கு, புருஷன் சாப்பிடாம பொண்டாட்டி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னது அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ 12 மணி ஆயிடுச்சு, நைட்டு மிட் நைட் ஆகிடுச்சு. ஜங்குக் இன்னும் வீட்டுக்கு வரல. ஜங்குக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டேயாங் சாப்பிடணும். அது வரைக்கும் டேயாங் சாப்பிடவும் கூடாது. ஸோ டேயாங்க்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்ணு முன்னாடி சாப்பாடுலாம் நிறைய இருக்குது, ஆனால் அவங்களால தொடக்கூட முடியல. எப்படா இந்த மனுஷன் வருவார் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்த மாதிரி அப்படியே தூங்கிடுறாங்க. நைட்டு கரெக்டாக 1 மணி. அப்போ தான் வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. டேங் திரும்பி பார்த்தா ஜங்குக் தான் நல்லா குடிச்சிட்டு ஷர்ட்டெல்லாம் பாதி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நல்லா குடி போதையில் அப்படியே நடந்து வராங்க, நடக்க முடியாமல். டேயாங் அப்படி பார்த்தோன்னே இந்த சேரில் உட்காந்துருப்பாங்களா டைனிங் டேபிளில், அந்த சேரில் தள்ளி விட்டுட்டு டக்கு கொடுக்குன்னு ஜங்குக்கு பார்த்து ஓடுறாங்க. ஓடி போய் ஜங்குக்கு ஷோல்டரை வந்து கை எடுத்து உங்களோட ஷோல்டர் மேலே போட்டு, என்னங்க பார்த்து வாங்க, குடிச்சிருக்கீங்களா, சரி வாங்க அவங்கள ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு தான் அப்படியே டேங்கை பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. தூங்கல இவ்வளோ நேரம் சரியா, ஸோ வேலை வேறு இருந்திருக்கும். ஸோ ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஜங்குக்கு பார்க்குறாங்க, பார்க்கவே பாவமாக இருக்குது. டேயாங்கே ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, முடியல. அவங்க வெயிட் கம்மி, ஜங்குக்கோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்களோட எப்படி வந்து ஜங்குக்கோட வெயிட் அவங்களால வந்து கேரி பண்ண முடியல. ஸோ திக்கி திணறி முடியாமல் தான் வந்து அப்படியே ஒரு வழியாக டைனிங் டேபிள் கூப்பிட்டு போயிடுறாங்க. உட்கார வச்சுட்டு, எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, ஆமாம் எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேயாங் வந்து ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் எல்லா சாப்பாடும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஜங்குக் கேட்குறாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ டேயாங் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. நீ ஜங்குக்கு இருந்துட்டு, சரி உட்காரு, பக்கத்தில் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்துட்டு அப்போ பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றதுக்குள்ளே, ஏன்னா வந்து அவங்க வீட்டோட ரூல்ஸ் தானே. ஸோ புருஷன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொண்டாட்டி சாப்பிடக்கூடாது, புருஷனுக்கு ஈக்குவலாக உட்காந்து பொண்டாட்டி சாப்பிடக்கூடாது. ஸோ இதான ரூல்ஸு. ஸோ அதனால் வந்து பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேங்க்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உட்காந்துறாங்க. தங்கி தான் உட்காராங்க. ஸோ உட்காந்தோடனே இது வந்து ஜங்குக்கு டேயாங் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எனக்கு ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்து அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறாங்க ஷாக்கிங்காக. ஏன்னா வந்து ஜியான் ஜங்குக், த கிரேட் ஜியான் ஜங்குக், ரூடான ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னை ஊட்டி விட சொல்கிறாரா அப்படின்றது டேயாங்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருக்காங்க, ஊட்டி விடவா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே ஊட்டி தான் விடுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இட்லியில் வந்து இந்த சட்னியெல்லாம் தொட்டுட்டு ஜங்குக்கு ஊட்டி விடுறாங்க. ஜங்குக்கும் வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஊட்ட இவங்களும் அப்படியே அவங்களையும் சாப்பிட்டுக்க சொல்கிறாங்க ஜங்குக்கு. ஸோ 2 பேரும் அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. எவ்வளோ பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்து பாத்திரம் கழுக வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கழுகி முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து அவ்வளோ டைனிங் டேபிள் படுத்துக்கிருக்காரு. இந்த குடிச்சிருக்காரு இல்லையா, அந்த குடி போதையில் படுத்திருக்காரு. சட்டையாக வந்துட்டு தலையிலே அடிச்சுட்டு வேறு நான் தூக்கிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கிட்டே போயிட்டு, ஜங்குக்கு வந்து தூக்கவே முடியல, இருந்தாலும் வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட ஷோல்டர் ஜங்குக்கோட கை வந்துட்டு அவங்களோட ஷோல்டர் சுற்றி போட்டிருக்காங்க. ஜங்குக்கு வந்து டாலாக வெயிட்டாக இருக்கக்கூடிய பர்சன். டேயாங் வந்து ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் ஷார்ட் தான், பொண்ணுங்க எப்பயுமே பசங்களோட கொஞ்சம் ஷார்ட் தலை.
அதான் கொஞ்சம் ஷார்ட் தான். ஸோ வந்துட்டு அவங்க ரொம்ப குட்டியாக வேற இருக்காங்க. சுத்தமாக இம்பாசிபிள். அவங்க தூக்கிட்டே போக முடியல, அவ்வளோ வெயிட்டு. டேயாங்கால் அது ஸ்டெப்ஸில் மேலே வேற போகணும் ரூமுக்கு. சுத்தமாக முடியல. கடைசியில் வந்து டேயாங் வந்துட்டு, "பா இதுக்கு இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்க" அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து சிரிச்சிடுறாங்க. டேயாங் வந்து தன்னை காம்ப்ளிமெண்ட் தானே இப்படி கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. சிரிக்கிறாங்க. டேயாங் எப்படியோ திக்கி திணறி எப்படி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. எப்படியோ பெட்லேயும் படுக்க வச்சுறாங்க. படுக்க வச்சுட்டு அவங்க வந்துட்டு முந்தானி எடுத்து சொருகுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுத்து சொருகிட்டு, இவர் எதுக்கு தான் இவ்வளோ குடிக்கணுமோ அப்படின்ற மாதிரி தனக்கு தன்னே முணுமுணுத்துட்டு போயிட்டு ஜங்குக்கோட ஷூவை வந்து ஒன் பை ஒன்னாக கழட்டி, சாக்ஸ் எல்லாம் கழட்டி ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜங்குக்கையும் ஒழுங்காக படுக்க வச்சுட்டு டேங்கும் போய் படுக்கிறாங்க. ஸோ படுத்து கொஞ்ச நேரத்துலேயே டேங்க்கு வந்துட்டு தன் மேலே வந்து யாரோ படுத்து தன்னோட சீக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஜங்குக்கு தான். ஜங்குக்கோட ஃபேஸ்க்கும் டேங்கோட ஃபேஸ்க்கும் இன்ச்சு கேப்பு. அவளுக்கு கிட்ட இருக்காங்க ஜங்குக்கு. இப்போ 2 பேத்துக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு, அழகு அப்படின்ற மாதிரி டேயாங் பார்த்து சொல்கிறாங்க. டேயாங்கா ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து தள்ளணுமா, இல்லை வந்து வெக்கமாக வேறு இருக்குது ஒரு பக்கம். இதை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை தள்ளுறதா அப்படின்றதுக்கு நடுவில் டேயாங் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா அடுத்த ஸ்டெப் போயிடுறாங்க. டேயாங் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்களோட ஜா லைன் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் கரெக்டாக வந்துட்டு நிக் பண்ணுற மாதிரி இருக்குது, நக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா கண்ணு மூடி இருப்பாங்க இவ்வளோ நேரம். இன்னைக்கு கண்ணை முழிச்சு பார்த்தா ஜங்குக்கு தான் அவங்களோட ஜாலைனை வந்துட்டு நிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிக் பண்ணிகிட்டு இருக்கவும் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. நிக் பண்ணிட்டு இருந்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வெட் கிசஸாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஜங்கோட ஜாலைன்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே போய் கழுத்தில் வந்து நல்லா வந்து சக் பண்ணுறது, பைட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் டேங்காக வந்துட்டு அதிகமாக பண்ணிடக்கூடாது, கத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட ஷோல்டர் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு என்ன நினச்சாங்கன்னு தெரில, கொஞ்சம் மேலே வந்து டேயாங்கோட கண்ணம் இருக்கு இல்லையா, கண்ணத்தை பிடிச்சி கடிச்சிடுறாங்க. டேயாங்கா வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நல்லா பிடிச்சி கடிச்சு வச்சுறாங்க. கடிச்சிட்டு அப்புறம் அதையும் வந்து சக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, அந்த கண்ணத்து மேலே வந்து ஜங்குக்கு ஒரு அப்சஷன் மாதிரி ஆகிடுது. கடிக்கிறாங்க, திரும்ப சக் பண்ணுறாங்க, கட்டிக்கிறாங்க, அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் நிமிந்து டேயாங் பார்க்குறாங்க. டேயாங்கு ஜங்குக்கு 2 பேரும் பார்த்துக்க ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கண்ணை 2 வந்து அப்படியே அமுக்குறாங்க. ஸோ நம்ம 2 கண்ணத்தையும் அமுத்துனா வாய் வந்து பவுட்டி லிப்ஸ் ஆகும் இல்லையா, வாய்க்கு ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகுது. அதை பார்த்து ஜங்குக்கு சிரிச்சிட்டே இருக்காங்க. டேயாங்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. அவங்க அப்படியே கீழே பார்க்க ஜங்குக்கு வந்து அடுத்த நிமிஷம் டேயாங்கோட லிப்ஸையும் தன்னோட லிப்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு டேயாங்கோட லிப்ஸை வந்து நல்லா சக் பண்ணி நல்லா பயங்கரமாக பைட் பண்ணி இப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கிஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணவங்காட்டியும் டேயாங்கால் மூச்சு விட முடியல. ஜங்குக்கோட ஷோல்டரில் தட்டுறாங்க, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஜங்குக்கான டேயாங்கோட லிப்ஸை விடுறதுக்கு ரெடியாகவே இல்லை. இன்னும் சக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் டேயாங்க்கு வந்துட்டு கண்ணை இறுக்கி மூடிக்கிறாங்க. சரி ஆனது ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இறுக்கி மூடிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு அசைவுமே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா டேயாங்கோட கழுத்து இருக்கு இல்லையா, ஸோ கழுத்து அதில் வந்து ஜங்குக்காவோட ஃபேஸ் வந்து அப்படி புதஞ்சிருக்கு டேயாங்கோட கழுத்தில். ஸோ ரொம்ப உள்ளே போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளே போயிட்டு டேயாங்கோட அந்த ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணிட்டே இப்படி தூங்குறாங்க. தூக்கத்தில் வந்து நம்ம வந்து மூச்சு விடுற சத்தம் கேட்கும்ல, ஸோ அதுதான் டேயாங்க்கு கேட்குது. டேயாங்க்கு வந்து இப்படி ஜங்குக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுது. இதுக்கு தான் இந்த அக்கா போகிறா அப்படின்ற மாதிரி சிரிப்பு வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எப்பயும் போல் டைனிங் டேபிளில் வந்து டாப்பெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து அங்கே பக்கத்தில் நின்றுட்டு பரிமாறிட்டு இருக்காங்க சாப்பாடு. ஸோ அப்போ வந்து இவங்க இதாக இருந்துட்டு, பாட்டி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு சொல்லுப்பா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே இருந்துட்டு அதுவா ஓடி சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து பேர பையன் வர போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டிக்குன்னா வாயெல்லாம் பல்லு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஜிமினா உடனே பக்கத்தில் கூப்பிட்டு என் ராசாத்தி நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது, சந்தோஷமாக இருக்குது. ஜிமினாவை பார்க்குறாங்க, ஜிமினாவை பார்த்து சிரிக்க, ஜிமினா வந்து வெக்கப்பட்டு கீழே குனிகிறாங்க. அப்புறம் தான் டேயாங்க் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன பேர பையன், ஏன் பேர பொண்ணாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே பாட்டி திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினா நீ தான்ப்பா இந்த வீட்டோட மருமகனா இப்படி தான் இருக்கணும். கல்யாணமாகி 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ பெரிய நியூஸ் சொல்லியிருக்க பார்த்தியா. இப்போ சில பேர் தான் இருக்காங்களே கல்யாணமாகி 3 வருஷம் ஆகி இன்னும் ஒரு பேர குழந்தைய கொடுக்கறது கூட வக்கில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நம்ஜூனுக்கு தான் ஒரு மாரி சங்கட்டமா போயிடுது. டக்குன்னு கீழ குனிஞ்சு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படியே திரும்பி ஜின்ன பார்க்குறாங்க. ஜின்னும் நம்ம நம்ஜூன பார்க்க 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாங்க. நம்ஜூனுக்கு வந்து கோவம் வருது ஜின் மேல. ஸோ அப்படியே அந்த முடியுது. ஸோ சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இப்போ கிச்சன்ல வந்து டேயாங்கும் நம்ம ஜிமினாவும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஜிம்மினை தான் கேட்டிருக்க மாட்டாங்க. நான் 1 மாதம் தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர் பாத்திரம் கழுவிட்டே இருக்கும்போது டியாங் வந்துட்டு தயக்கப்பட்டு கேட்குறாங்க, ஜிம்மின் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜிம்மின் வந்துட்டு கேளுட்டையாங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை கடையில் யோங்கி மாமா இருக்காங்கல்ல, அவங்க இருந்துட்டு வேற பையன்தான் வேணும்னு சொன்னாங்க, என் பேர் பொண்ணுன்னு ஆகாதா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜிம்மினாக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது ஒரு நிமிஷம். அப்புறமா வந்துட்டு என்னட்டே அங்கே பண்ணுறது, இந்த குடும்பத்தை பற்றி நீ வந்துட்டு உனக்கு நல்லாவே தெரியும், இங்கே யாருக்கும் இப்போ வந்து பொன் குழந்தையெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, யாருக்கும் இங்கே பொன் குழந்தை வேண்டாம், முக்கியமாக பாட்டிக்கு பேர பொண்ணு வேண்டவே வேண்டாம், அதே மாதிரி யோங்கிக்கும் அவருக்கும் வேண்டாம், அவருக்கும் பொன் குழந்தை வேண்டாம், அவருக்கும் பையன்தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு மாதிரி ஜிம்மினா சோகமாக சொல்கிறாங்க. டேங்க் இது கேட்கவே கஷ்டமாக போயிடுது. அந்த ஜிமினா மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது, பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, நான் பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என் பொண்ணுக்கு வந்து எதுவும் ஆக விட மாட்டேன், இன்ஃபேக்ட் அவங்க அப்பா கூட என் பொண்ணு வந்து எதுவும் சொல்ல விட மாட்டேன், என் பொண்ணை நான் அப்படி பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டேங்க் இது கேட்கும்போது சிரிப்பு வந்துடுது. போய் ஜிமினா வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க, நீங்கள் பெஸ்ட்டு மம்மி அப்படின்ற மாதிரி கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. உடனே ஜிமினாவை சிரிச்சுட்டு டேங்க திரும்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சீன் அப்படி அங்கே முடியுது. இப்போ வந்துட்டு நம்ம நம்ஜூனும் ஜின் சைடும் பார்க்கலாம். ஜின் ரெடியாகு, 10 நிமிஷத்தில் நம்ம வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ஜுன்னு சொல்ல உடனே ஜின்னும் போயிட்டு ரெடி ஆகுறாங்க. நேராக கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் வாசலில் தான் போய் நிற்குது. உடனே கைனகாலஜிஸ்ட் கிட்ட தான் போயிட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க, நான் போன தடவையே சொன்ன மாதிரி தான் மிஸ்டர் நம்ஜூன், இவங்க வந்து இவங்க யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போதைக்கு இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே ஆனாங்கனாலும் அது அந்த குழந்தை நிற்காது, அது அவங்களுக்கு யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம நம்ஜூன் வந்து ஜின்னை பார்த்து முறைக்கிறாங்க. ஜின்னா அவங்க கண்ணு மட்டும் கண்ணீராக இருக்குது, அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்காங்க. உடனே டாக்டர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவசரப்பட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது உங்களுக்கு தான் டேஞ்சராக போய் முடியும், இவங்க லைஃப்க்கு தான் டேஞ்சராக போய் முடியும், பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்கள பேலன்ஸ்டு டயட் எடுக்க சொல்லுங்கள், ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், ஸ்ட்ரெஸ் எதுவும் எடுத்துக்க விடாதீங்க, அப்படி இருந்தாலே அவங்க சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக குட் நியூஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல நம்ம நம்ஜூன் வந்து பேசிட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு காருக்கு வந்துடுறாங்க. காருக்கு வந்தோடனே ஸ்டீரிங்கில் வந்துட்டு ஒரு அடி, பயங்கரமான ஒரு அடி அடிச்சுட்டு ஜின்னை பார்த்துட்டு நம்ம நம்ஜூன், இங்கே பாரு இன்னும் சொன்னாங்கன்னு கேட்டியா உன்னால் நான் எவ்வளோ இன்சல்ட்டு தான் அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியல, இது என்னோட பிரச்சனை இல்லைனாலும் வெளியில் எல்லாரும் என்னோட பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க, என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் திரும்ப சொல்கிறேன் உங்ககிட்ட தான் பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்போ சால்ட் அவுட் ஆகுனே தெரியல, உன்னால் நான் தான் இன்சல்ட் ஆக வேண்டியதாக இருக்குது, எத்தனை இடத்துல உன்னால் நான் இன்சல்ட் ஆகி நிற்கணுமோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம நம்ஜூன் பிடிச்சி கத்துறாங்க. ஜின்னா அழுகுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப 3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அபார்ட் ஆகிருக்கும், அதுக்கப்புறமா வந்து குழந்தை வந்து இருந்திருக்காது, ரொம்ப யூட்ரஸ் வீக் ஆனதுனால இருக்காது. ஸோ ஆனால் வந்துட்டு நம்ம நம்ஜூன் வந்துட்டு ஜின்ன ப்ளேம் பண்ணுவாங்க, அவங்கள திட்டுவாங்க, ஆனால் வந்துட்டு ஜின்னை வந்து எப்படி சொல்கிறது, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான். இப்போ கிச்சனில் தான் எல்லா பாட்டமும் நின்று சமைச்சிட்ருக்காங்க. அதாவது நம்ம டயாங்கு, ஜிம்மின்னு, அதுக்கப்புறம் ஆமி, இவங்க 4 பேர் நின்று சமைச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜின்னை பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப நேரம் அழுதா கண்ணு வீங்கி போய் ஒரு மாதிரி ஃபேஸு செவந்து இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து டயாங்க்கு இதை பார்த்துட்டே இருக்காங்க, பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம ஜிம்மினாக்கும் நம்ம ஆமிக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம டேங்க் புதுசு இல்லை, அவங்களுக்கு எதுவும் தெரியல. இன்னும் நம்ம ஜின்கிட்ட போயிட்டு, ஜின் நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் ஜின் இருந்துட்டு டேங் அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நைட்டு சரியாக தூங்கலை, அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டேங்க் வந்து என்னமோ இருக்குது அப்படின்னு தோணுது, அதனால திரும்ப கேட்குறாங்க, ஜின் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறீங்களா, நீங்கள் கண்டிப்பாக ஓகே தானே, இல்லை உங்கள் ஃபேஸை பார்த்து அப்படி தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜின்னு வந்துட்டு ஆல்ரெடி பல பிரச்சனையில் இருக்காங்க, பல விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்துக்கு போனதுனால கத்துறாங்க, இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்னு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு திரும்ப என்ன நொய்யுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன், ஒரு பிரச்சனை ஒரு தடவை இல்லைன்னு சொன்னால் அதை விட்டுட்டு போக முடியாதா அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. டேங்க்கா ஒரு நிமிஷம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அப்படியே கண்ணில் கலங்கி
அப்படி நின்றுட்டுருக்காங்க. சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம தெரியாமல் இவனை போய் கத்திட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஒன்று போய் ஹக் பண்ணிட்டு, இங்கே பாருங்க பாருமா சாரி, நான் மன்னிச்சிரு, நான் வேணும்னு நான் கத்தலை, நான் அது எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு எனக்கு சொல்ல முடியாது டேங்கா, நான் நான் ஓகே தான், ஓகே சரியா, எதுவும் மனசில் எடுத்துக்காத, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சின்ன வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேயாங்கும் சின்ன ஹக் பண்ணிட்டு பின்னாடி வந்து தட்டி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்குறாங்க. இப்போ கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இப்போ வந்து சின்ன வந்து உட்காந்துட்ருக்காங்க. இவங்க எல்லாம் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. இதுக்கு மேலே சின்னால் அடக்கி வைக்க முடியல. ஸோ அவங்க சொல்லிடுறாங்க, இப்படி வந்து நம்ஜன் வந்து என்னை தான் ப்ளேம் பண்ணுறாரு, என்னை வந்து கஷ்டப்படுத்துறாரு, இப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காரு, எனக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை, அவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே என்ன தான் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் யூட்ரஸ்க்கு வீக்காக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எம்எல் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அழுகுறாங்க, தேங்கி ஏங்கி அழுகுறாங்க. இவங்க 3 பேர் தான், ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமே நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர் கன்சல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் சின்னக்கு ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னதான் வந்து நம்ஜன் வந்து அவங்கக்கிட்ட இல்லைனாலும் இவங்களாவது இருக்காங்களே கன்சல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது நினைக்கும் போது கஷ்டம் போயிடுது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. என்னடா இந்த ஸ்டோரி இவ்வளோ ஹார்ஷாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. போக போக டாப்ஸ் எல்லாம் மாறுறதை மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நைட் தான் டேயாங் ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ரூமை திறந்த உடனே வந்து இந்த ஆல்கஹால் ஸ்மெல்லும் அந்த சிகரெட் ஸ்மெல்லும் கலந்த மாதிரி வருது. டேயாங்க்கு ஒரு நிமிஷம் வாமிட்டே வர மாதிரி ஆகிடுது. டக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. சரி இப்போ வேறு என்ன பண்ணுறது, உள்ளே போய் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனால் எப்பயும் போல் சோஃபாவில் அதே நிறைய பாட்டில் செட்டப்பு, கையில் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு சிகரெட்டு, ஜங்குக்கு வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிங்கெல்லாம் விட்டுட்ருக்காங்க. டேயாங் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு டேயாங்கை பார்த்துட்டு வேணும்னே வந்து சிரிச்சிட்டு வேணும்னே நல்லா இழுத்து நல்லா விடுறாங்க. டேயாங்க்கு கோவம் வருது, ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. டேயாங் அவர் கண்டுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போய் கிளாஸெட் போயிட்டு அவங்களோட சாரீ எப்பயும் போல் காட்டன் சாரீ எடுத்துகிட்டு குளிக்க போகிறாங்க. ஸோ குளிச்சுட்டு ஜங்குக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ எப்படா வருவா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இவ எப்படா வருவா, இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இவனே எனக்கு வருது, இவனே எனக்கு வரமாட்டேங்குது, ஓகே ஃபைன், இவ எப்படா வருவா அப்படின்ற மாதிரி டேங்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் டேங் வந்துட்டு எப்பயும் போல் அந்த டேம் ஹேரில், அதாவது இந்த ஈரமாக இருந்து இல்லாமையும் இருக்கும்ல, அந்த சொட்ட சொட்ட தண்ணியோட சார்ந்த முடியோட அந்த காட்டன் சாரீ. ஸோ போன தடவை அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஹாட்டாக வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு இது பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப டெம்டிங் ஆகுது. டேயாங் வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவங்களோட சாரீ பல்லு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஷோல்டர் கிட்டலாம் முன்னாடியெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்காங்க. டேயாங் வந்துட்டு ஒரு கண் நிமிக்கிற நேரத்தில் டக்குன்னு டேயாங் வந்து பிடிச்சி இழுத்து அங்கே வால் இருக்கும் இல்லையா, செவுத்தில் வந்து சாய்ச்சி கேச் பண்ணுற மாதிரி 2 சைடு கையை வச்சுட்டு ஜங்குக்கு வந்து பிடிச்சிடுறாங்க. இவங்க ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு டேயாங்கை பார்க்க, டேயாங்க்கு ஒரு மாதிரி ஒரு வெக்கமாகிடுது. உடனே டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கோட இடுப்பில் கை வச்சுட்டு அது வந்து அழுத்தி பிடிக்கிறாங்க டேயாங்கோட இடுப்பை. டேயாங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மூனிங் சவுண்ட் கொடுக்குறாங்க. உடனே ஜங்குக்கோட கண் வந்துட்டு அப்படியே டேயாங்கோட கண்ணில் இருந்து அப்படியே கீழே போய் அவங்களோட கண்ணும் அந்த ஜாலைன் அதெல்லாம் போகுது. அங்கே வந்து ஜங்குக்கு இது பைட் பண்ண மார்க்ஸ், அந்த சக் பண்ண அந்த லவ் பைட்ஸ், அந்த டிக்கீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்குது. பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது, நான் தாண்டா இந்த ஆர்ட்டை பண்ண ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு அவங்களோட எடுத்துகிட்டு போய் அதை வந்து தடவி பார்க்குறாங்க. இன்னும் இருக்கா, ஒரு நாளுக்கு அப்புறமும் இன்னும் இருக்குது போகலை அப்படின்ற மாதிரி அதை தடவி பார்க்குறாங்க. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்ற மாதிரி தடவி பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த பாட்டை நான் இதை தான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூடு போடுறேன், ஒரு 2-3 நாளில் போடுறேன். இந்த பாட்டு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, போக போக ஸ்டோரி சூப்பராக இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு கஷ்டப்படுத்திக்கிறதுக்கப்புறம் நல்லா பார்த்துப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி தான், போக போக நல்லாயிருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சஜஸ்ட் பண்ணணும். இப்போ வாட்பேட் ரீடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிற ஸ்டோரியை வந்து படித்து பாருங்கள். யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம், அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி. ஏன்னா அது ஸ்டோரி பேர் வந்து ரா மார்க், ஓகேவா, ரா மார்க். ஜங்குக்கு வந்து செயினை கிடச்சிருக்க மாதிரி ப்ரொஃபைலில் இருக்கும். நான் வேணால் எனக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வேணால் பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்கணும். நான் மட்டும் வந்து மண்டையை பிடிச்சிட்டு ஆடுறது பார்த்தாது, நீங்களும் மண்டையை பிடிச்சிட்டு ஆடுக்கணும், அந்த மாதிரி தான்.
சத்தியமா சொல்றேன், கேப்டன் ஜோன் கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணல, நான் இவ்வளோ அழல. அந்த ஸ்டோரி அவ்வளோ மோசமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப கதற விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அந்த ஸ்டோரி. சத்தியமா யார் ரைட்டர்னு தெரியல, அந்த பொண்ணு மட்டும் என் கையில கிடைச்சிச்சு. மண்டே பிச்சுண்டு போக வச்ச ஸ்டோரி. நான் என்னடா இந்த ஸ்டோரி நான் படிக்கணுமா, ஃபோனை தூக்கி எரிஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்ச ஒரு ஸ்டோரி. நான் நிஜமா கேப்டன் ஜோன் கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணலப்பா, என்னை அவ்வளோ ஃபீல் பண்ண வச்ச ஸ்டோரி இந்த ஸ்டோரி. நீங்களும் படிச்சு பாருங்க, கண்டிப்பாக படிக்கிறீங்க. நான் மட்டும் இப்படி மண்டே பிச்சுட்டு இருக்கேன், நீங்களும் மண்டே பீங்க படிங்க. படிச்சுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பாக படிக்கணும். அந்த ஸ்டோரி வந்து ராமா இருக்கு, ஓகேவா? ராமா இருக்கு. சத்தியமாக அந்த ஸ்டோரி நான் போட மாட்டேன், கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க, போட மாட்டேன். அது ரொம்ப 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 21+ அந்த ஸ்டோரி போட முடியாது யூடியூப்ல, எனக்கு அது வராது. நான் வந்துட்டு இந்த அன்கட் படுறதுனால உத்தம புத்திரின்லாம் நான் என்ன சொல்லிக்கவே மாட்டேன், கண்டிப்பாக கிடையாது. வாட்பேட் ரீடராக இருக்குன்னா கண்டிப்பாக உத்தம புத்திரி கிடையாது, நான் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு எனக்கு இந்த ரொமான்ஸ் பேசுறது கஷ்டம், எனக்கு இது வராது. தலையில தண்ணி குடித்தாலும் ரொமான்ஸ் ரோ கூட எனக்குலாம் வராது, அந்த மாதிரி டைப் நான். அதனால ராமார் கண்டிப்பாக போட முடியாது. நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள், கண்டிப்பாக படித்து பார்ப்போம், சரியா? கதறிட்டு என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, அப்படி இருக்கும் அந்த ஸ்டோரி. ஓகே ஃபைன், ஆனால் நல்ல ஸ்டோரி. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் அந்த ஸ்டோரி. ஓகே ஃபைன். ரொம்ப 18+ ஆன ஸ்டோரி, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, வேணும்னா படிங்க, நல்லாயிருக்கும். கதை நல்லாயிருக்கும், ஓகேவா? நான் நல்ல பொண்ணு. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். தேங்க்யூ, பபாய். விரைவில் சந்திப்போம். நான் கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் பார்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.